ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன். சில பேர் என்ன சொல்கிறீங்க, நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருந்தீங்க, அப்போ பெல் பட்டன் அமுக்கினா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த இடத்த பாருங்கள். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம், அதாவது ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. அதேமாரி புதிய 4 வழிச்சாலையிலேருந்து 7 கிலோமீட்டர் ஒரு டேமுக்கு ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 84 ஏக்கர். 84 ஏக்கரில் ஒரு 35 ஏக்கர் ஓர்சான நிலம், கொஞ்சம் பாக்கி ஒரு 50 ஏக்கருக்கு பக்கமாக கொஞ்சம் மேடுங்கோடுமாக இருக்கும். அதை நம்ம ஓர்ஸ் பண்ணிக்கலாம். கிணறுல தண்ணி வத்தாத தண்ணி, ஒரு இபி சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது. தண்ணி இது பார்த்திங்கனாக்க ஒரு அருவியை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக எம்டிஎல் லேண்டு தாங்க இது. ஒரு 25-30 தென்னை மரம் இருக்கும். ஒரு டேம் அனுசரித்து இது அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கி ஆகணுன்ற ஒரு ஆசை வந்துடும். பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. கிணறுல தண்ணி இந்த அளவு 70 அடி தண்ணி இருக்குது. லேண்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இது இந்த பென்சிங் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பென்சிங்க்கு அந்த பக்கம் பூராமே பட்டா லேண்டுங்க. இப்போ போகிற பாதையுமே பட்டா லேண்டுக்குள்ளே தான் இருக்குது. பட்டா லேண்டை ஒதுக்கி இந்த பென்சிங் பண்ணியிருக்காங்க. அதாவது மேற்க அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதைன்றதுனால இந்த இடத்த பாதையவே பட்டா லேண்டுக்குள்ளே போகிற பாதையாக்கி பென்சிங் தள்ளி போட்டிருக்காங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க, ஃபாரஸ்ட்டு என்னமோ நினைப்பீங்க. இந்த பாதை பட்டா பாதை. குறைஞ்சது இந்த வீடியோவை ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ இது. நாங்கள் காரில் தான் போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. லேண்டுக்காரரே கூப்பிட்டு, அவங்க சொந்த காரிலே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. போகும்போதே நானும் வீடியோ எடுத்துட்டேன். இடம் நல்ல கிளைமேட்டான ஏரியா. இது பார்த்தீங்கன்னாக்க கிழமேற்கு சொத்துங்க. கிழமேற்கில் தான் நல்ல நெடுகம் இருக்குது. தென்வடலில் அளவான ஏரியா தான். ஃபுல்லாகவே பென்சிங்கு. நாங்கள் போனப்போ இந்த இடம் உழுது சுத்தமாக வச்சுருந்தாங்க. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருந்துச்சு. இடம் சமமான இடம். அது இடத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் நல்லா செழிப்பாக வரும். மண் செவ்வல் கலந்த வண்டல் மண்ணுங்க. நல்லா செக்கச்செவேன்னு தான் இருக்கும் மண். இந்த 84 ஏக்கருமே என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஏக்கர் 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஓர்ஸ் இல்லாத நிலம்
நம்ம வாங்குகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே அந்த நிலத்த ஓர்ஸ் பண்ணோம்னாக்கா அந்த மண்ணை பூராமே இந்த காலவாசல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அள்ளிக்கிடலாம். காலவாசல் மண் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர் இருக்குது. இந்த போஸ்ட் மரத்துக்கிட்ட டேமெல்லாம் தெரியும் பாருங்கள். டேமு அது இடம் வந்து நல்ல கிளைமேட்டான சேஞ்சான ஏரியா தான். அந்த ஓர்ஸ் இல்லாத இடம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஓர்ஸ் இல்லைன்னா என்ன கணக்கு, இந்த மேடு ஏறுது பாருங்கள். இந்த மேடு ஏறுறதுலேருந்து அந்த தென்னை மரம்லாம் இந்த லேண்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே ஒரு புதர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அங்கே வரைக்கும் பட்டா லேண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்குது ஏகப்பட்ட மணல். இந்த பட்டா லேண்டுக்குள்ளேயே மணல் நிறைய ஏறி கிடக்குங்க. இந்த காலவாசல் மண் சொன்னேன் பார்த்தீங்களா? அது பூராமே இந்த வண்டி போகிற ஏரியாவிலேயே இருக்குது. அப்படியே மண்ணை அள்ளி அள்ளி பள்ளத்துக்கு தள்ளிட்டு அப்படியே நிலத்தை ஓர்ஸ் பண்ணோம்னாக்க சரியான ஒரு ப்ராப்பர்ட்டியான இடமாகி போயிடும். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களை விசிட் பண்ணுறோம். நேரடியாகவே கூப்பிட்டு போய் இடத்த காமிச்சிட்டு பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக தான் பேசுவோம். ரேட்டு கொஞ்சம் படிஞ்சு வரும். அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓனர் வந்து ஒரே ஓனர் தான். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர்ஸ், ஒரு வீடு, ஆளுக்கு தங்குறது மாதிரியும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. எங்களை வந்து இதை சுற்றி